பின்னால் வலையை திரிப்பான், உந்தன் தலையை எடுப்பான், கண்ணை கட்டி போகும் கபடதாரி வெற்றி நடை போடுகிறது. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purpleknot.com. இன்று முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் டூரிங் டாக்கீஸில் ஆல்பம் என்ற புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. இன்றைய ஆல்பம் நிகழ்ச்சியில் இடம்பெறுபவர் நகைச்சுவை அரசி மனோரமா. ஐம்பதுகளில் சினிமாவில் அடியெடுத்து வைத்த மனோரமாவை சாதனை திலகம் என்றுதான் சொல்ல வேண்டும். 55 ஆண்டுகளில் 1500 படங்களில் நடித்த பெருமை மனோரமாவுக்கு மட்டுமே சொந்தமானது. தன்னுடைய 12வது வயதில் நாடகங்களில் நடிக்க தொடங்கிய மனோரமா 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்திருக்கிறார். கலைஞர் எழுதிய பல நாடகங்களில் நாயகியாக நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற மனோரமாவை திரையிலே அறிமுகப்படுத்தியவர் கவிஞர் கண்ணதாசன். மாலையிட்ட மங்கை திரைப்படம்தான் மனோரமா நடிப்பில் வெளியான முதல் திரைப்படம். பல திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்த மனோரமா கதாநாயகியாக நடித்த படம் கொஞ்சம் குமரி.
சந்திரபாபு, நாகேஷ், சோ, வெண்ணிராடை மூர்த்தி, வி.கே. ராமசாமி, சுருளிராஜன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், கவுண்டமணி என அனைத்து நகைச்சுவை நடிகர்களோடும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் மனோரமா. நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்ற மனோரமாவின் ஆசையை பூர்த்தி செய்த படமாக ஞானப்பறவை திரைப்படம் அமைந்திருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், எஸ். ராஜேந்திரன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், ரஜினிகாந்த், கமலஹாசன் என அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடனும் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர் மனோரமா. சிவாஜி என்று போற்றப்பட்ட பெருமை இவருக்கு மட்டுமே சொந்தமானது. புதிய பாதை படத்திற்காக தேசிய விருதை வென்ற இவர் பலமுறை சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான தமிழக அரசின் விருதினை வென்றிருக்கிறார். மிகச்சிறந்த பாடகியான இவர் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடியும் இருக்கிறார். ஆச்சி என்று தமிழ் சினிமா உலகினரால் செல்லமாக அழைக்கப்பட்ட மனோரமாவுக்கு 2002ஆம் ஆண்டிலே பத்மஸ்ரீ விருதினை வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் சினிமா பற்றிய பல சுவையான தகவல்களை தினமும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்து ரசிப்பது போல சினிமா செய்தியை படித்து ரசிப்பதற்காக டூரிங் டாக்கீஸ் இணையதளமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த இணையதளத்தில் புது புது சினிமா செய்திகள், நட்சத்திரங்களுடைய புகைப்படங்கள், சினிமா விமர்சனம், திரைப்பட வரலாறு, நீங்கள் இதுவரை பார்த்திராத பல அரிய புகைப்படங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. சுருக்கமாக சொல்வதென்றால் வலைதளத்திலே வருகின்ற ஒரு சினிமா இதழ் என்றுதான் டூரிங் டாக்கீஸ் இணையதளத்தை சொல்லணும். அதற்கான லிங்க்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே தரப்பட்டுள்ளது. தவறாமல் டூரிங் டாக்கீஸ் இணையதளத்தை தினமும் பாருங்கள், பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.